நம்முடைய ஆண்டவரும் நமக்கு இரட்சகராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வாரத்தின் முதல் நாளில் சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற நமக்கு தேவனுடைய சந்நிதியிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அவருடைய நாமத்தினாலே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகட்டும். சரி அதாவது என்ன கத்த சொல்றாரு, ரொம்ப என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. தொந்தரவு பண்ண உன் துணியை பிடிச்சின்னு உன் புள்ள ஓடிந்து 10 ரூபா கொடுக்க இது என்ன பண்ணுவ, ஏதாவது வாங்கி கொடு இது என்ன பண்ணுவ, கொடுப்பே கொடுக்க மாட்டியா? இவள் நம்மை மிகவும் என்ன பண்றா, அலட்டுகிறாளே, தொந்தரவு செய்கிறாளே அப்படின்னு கத்து என்ன பண்ண உனக்கு என்ன பண்ணா கொடுக்கணும். அப்ப தொந்தரவு பண்ண வேண்டியது யாரு கடமை? கெஞ்ச வேண்டியது யாரு கடமை? சட்டை பூச்சி வேண்டியது யாரு கடமை? யாரு கடமை? சட்டை பூச்சி சொல்லு, சட்டை பூச்சி சட்டை பூச்சி நன்மையும் கிருபையும் அது விசுவாசத்தை பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? எதுல பார்க்கலாம்? எத்தனை பேர் அவர் சட்டை பிடிச்சி ஏத்தீங்களோ, எத்தனை பேர் அவர் அங்கே பிடிச்சி ஏத்தீங்களோ, நீங்க விசுவாசத்தை அதை பார்க்கலாம். நமக்கு அப்படி வரமாட்டது. ஏன்னு தெரியல, என்ன வரமாட்டது? விசுவாசம் வரமாட்டது. கண்ணை மூடி ஏசிய முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னு அங்கேயே பிடிச்சின்னு சொன்னியா, அந்த விசுவாசம் வந்தா? ஏசு எங்க நிக்கிறாரு? எனக்கு முன்னாடி தான் நிக்கிறாரு. எனக்கு முன்னாடி நிக்கிறவருடைய அங்கேயே பிடிச்சு, ஆண்டவரே நன்மையை கிருபை ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் சுகமா பாதுகாப்பு எனக்கு கொடுங்க இது பண்ணிட்ட தொந்தரவு பண்ணி நான் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் வேதத்தில் ஒரு பகுதியை. இன்னைக்கு கர்த்தர் இப்படிதான் நம்மளை அனுமதிக்கிறாரு. கலாத்தியர் 1 அதிகாரம் 10, 11, 12 எடுத்து வாசிக்க பார்ப்போம். கலாத்தியர் 1, 10, 11, 12 வசனங்களை வாசிக்க. இப்பொழுது நான் மனுஷரையா அல்லது தேவனையா? நம்ம முடிவு பண்ண. இன்னைக்கு அநேக யாரை பிரியப்படுத்துறாங்க? யாரை பிரியப்படுத்துறாங்க? மனுஷரை. சொல்லு, யாரை பிரியப்படுத்துறாங்க? அது யார் பண்றது? மனுஷன். ஏன் அவன் பண்றான்? ஏன் அவன் எங்கே கிடக்குறான்? அவன் தள்ளப்பட்டவன், தலை நசுக்கப்பட்டவன். அவன் எங்கே கிடக்குறான்? அவனையும் அங்கே கூப்பிடுற. இங்க யாருக்கிறாரு? ஆமா, அவனையும் அங்கே கூப்பிடுற. வா வா வான்னு. யார் செய்தாங்க அதை? யார் செய்து? யாரை மையப்படுத்துறாங்க? நல்ல புண்ணியம். இப்போதும் அவர் கேட்கிறாரு, இப்போதும் நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை நாடி நான் வாழ்கிறேன்? யாரை நம்பி வாழ்றேன்? மனுஷன் நம்பி வாழ்றியா அல்லது உன் தேவனை நம்பி வாழ்றியா? யார் நம்பி வாழ்ற? யார் நம்பி வாழ்ற? அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷரையா பிரியப்பட்டு பார்க்கிறேன். அல்லேலூயா.
நான் மனுஷனைய பிரியப்படுத்துறேன். நயவஞ்சகமான வார்த்தைகளை பேசாமல், சுய இஷ்டமான ஆராதனை செய்யாமல், இச்சகமான வார்த்தைகளை பேசாமல், சத்தியத்தை உங்களுக்கு சத்தியத்தின்படி போதிக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸுக்கு உன்னால ஏற்றதை கர்த்தருக்கு பிரியமா கொடுத்த ரொம்ப சந்தோஷம். சில பேர் வாரி கொடுத்தார்கள், சில பேர் கிள்ளி கொடுத்தார்கள் சொல்ல வரல. வாரி கொடுத்தவர்களை கர்த்தர் வளமாய் வைப்பார். அல்லேலூயா. பெருக செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். நீ யாரை பிரியப்படுத்திட்ட? நீ கொடுத்ததில்ல. யாரை பிரியப்படுத்திட்ட? அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு கலிகூறு. மணவாளனை தேடி வருகிற நேரம் மணவாளனை உபசரித்த கர்த்தர் அதுக்காக நன்மை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறேனா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்திக்கிறாங்க. யாரை பிரியப்படுத்துறான்? யாரை பிரியப்படுத்துறான்? என்னம்மா அவங்களுக்கு என்னம்மா? ஒரே இடத்துல 3-4 மணி நேரமா உட்காந்துருப்பாங்க. நம்ம தான் பார்க்குறோம் டெய்லி. ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்க? பல மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. இங்கே 1 மணி நேரம் உட்கார முடியாது. அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் உட்காந்துருக்கோம் ஒரே இடத்துல. இப்போ இங்கே வந்து 1 மணி நேரம் என்ன பண்ண முடியல, அதில் உட்கார முடியல. பாரு, நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு பிரியம் பண்ண வந்த? யாருக்கு பிரியம் பண்ண வந்த? யாரை தான் உயர்த்தணும்? யாருக்கு பிரியமா தான் வாழணும்? இல்ல இல்ல, முடியாது முடியாது, இல்ல முடியாது முடியாது. நான் இன்னும் போய் என்ன பண்றேன்? எங்க போய் என்னப்பா? சில பேர் வரல பாரு, சில பேர் வரல பாரு சபைக்கு. யாரை பிரியப்படுத்துறதுலாம்? யாரை பிரியப்படுத்துறது? நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. மரணமே எங்களுக்கு நேரிடுதா இருந்தாலும், சாக போகிற நிலைமை வந்தாலும், மரணமே எங்களுக்கு வருகிற நேரமாக இருந்தாலும், அதற்கு கீழ்ப்படியாமல், அதற்கு செவி கொடுக்காமல், அதற்கு பயப்படாமல் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிற தேவனை நோக்கி வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது கர்த்தரை பிரியப்படுத்துறது இல்ல. கொஞ்சம் சாக்கு கிடைக்குமா? கொஞ்சம் கிடைக்குமா? உடனே ஓடிலாம் சார். வரதே வாரத்தில் ஒரு நாள், வரதே வாரத்தில் ஒரு நாள். அந்த ஒரு நாளும் அந்த கொஞ்ச நேரமா யாருக்கு பிரியமா இல்லை? இல்ல, கர்த்தருக்கு பிரியமா இல்லை. நான் உண்மையா சொல்றேன், சபைக்கு வந்தா விசுவாசத்தோடு சபைக்கு வா. எப்படி வா சபைக்கு? விசுவாசத்தோடு வந்தா எப்படி வரும்? அந்த விசுவாசம் கூட, என் தேவன் அவரை நான் சந்திக்க போகிறேன். அல்லேலூயா. என் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. அப்படிதான் வரணும் சபைக்கு வரும்போது. அப்படிதான் வரணும் சபைக்கு வரும்போது, கர்த்தரை தேடி வரும்போது. சும்மா போயிட்டு டப்பு டப்புன்னு தண்ணியை ஊற்றி இந்த துணியை சுற்றி ஓடியாந்து வரதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. எட்டு மணிக்கு வாங்கன்னா 8:45 மணிக்கு நானும் பார்க்குறேன் உங்களை ஆளை காணோம். நான் 8 மணிக்கு வந்துடுறேங்க. நீ சொல்லுவ, நீ வந்துடுவ. நீ வந்துடுவ, உனக்கு என்ன கிடையாது.
நீ வந்து உனக்குதான் கிடையாது, நாங்க பண்ற கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னா, நீ வாரம்லாம் தூங்கு, நல்லது. நீ எழுந்து காலைல ஜெபம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். நான் நீங்க ரொம்ப 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 எடுக்க போதில்லை. நீ ரொம்ப தூங்கு, ரொம்ப சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் என்ன பண்ணு, கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் என்ன பண்ணு, கொஞ்சம் சீக்கிரம் 6 மணிக்கு கூட எழுந்துக்கு. நான் சொல்ற டைம் பாரு, எத்தனை மணிக்கு எழுந்துற? 6 மணிக்கு எழுதினா எத்தனை மணிக்கு வந்துடலாங்க? 7 மணிக்கு வந்துடலாம். 8 மணிக்கு கூட வா. அப்படி நீ 9 மணிக்கு வரணும், அப்ப நீ எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன்னு அர்த்தம்? 7 மணி 7:30 எழுந்திருக்கிறாங்க. 8 மணி. இங்க நம்ம 7:45 ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இங்க 7:45 நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் நீ 8 மணிக்கு எழுந்துக்கிற. அதனாலதான் 9 மணிக்கு மேல வர. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? நீ என்ன பண்ணனா, உன் கை இப்படி நீட்ட, நீட்டியா? ஏன் நீட்டு மாற? நீட்டு எல்லாரும் தான் சொல்ற, நீட்டு நீட்டியா? கையை நீட்டி இப்படி திருப்பு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்கு இல்ல. சொல்லு, யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தலாம் இருந்தா நான் யார் இல்ல? நான் கிறிஸ்தவன் கிடையாது. நீ தான் உலகம் சொல்லுகிற காரியத்தை ஓடிடுறிய, கர்த்தரை விட்டு ஓடிடுறிய. ஞாயிற்றுக்கிழமை எப்படா ஏதாவது வரும், நீ காத்துக்கிற மாதிரி சில பேர் காத்திருக்க. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது வருமா, ஓடிடுவாங்க சில பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வந்து இதை சொல்லிக் கொடுத்துல கர்த்தர் தான் மகிமைப்படுவார் நினைக்கிறேன். கர்த்தர் தான் மகிமைப்படுவார் நினைக்கிறேன். சிறு குழந்தைகள் பெற்றெடுத்த குழந்தைய 2 மருமகள் தூக்கி எங்க வந்தாங்க? எங்கதான் வந்தாங்க? ஐயா, குழந்தை அழுவுமே, கொஞ்ச நாள் வீட்டுல இருப்போம், அது வளரட்டும், அப்படிலாம் கிடையாது. பிறந்த குழந்தை தூக்கி எங்க வந்தாங்க? புரிஞ்சுக்க. முதல்ல பிறந்த குழந்தைய தூக்கி எங்க வரணும்? இங்க வரணும். இங்க வந்தா ஆவியானவர் இடைபடுவார். ஐயா, குழந்தை சத்தம் போடுது, அது உனக்கு சத்தம் போடுற குழந்தையை கர்த்தர் மாற்றுவாரு. இங்க ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ நம்பல. நான் திரும்ப சொல்றேன், அடங்காத ஒரு குழந்தையை அப்படியே தூக்கி வந்து விட்டு கர்த்தர் அடங்கிடுவார். அல்லேலூயா. தேவ பிரசன்ன சபையில் இருக்குது. அமைதியா இருக்கிற குழந்தைய கர்த்தர் ஆமென் சொல்லு பாப்போம். இது ஒண்ணு அடங்காம இருக்குது பாரு. போன போட்டு கையில இருந்து தலை மேல கொண்டு வச்சுதான் சரிப்பட்டு வருவார் நினைக்கிறேன். அமைதியா இருக்கிற சபையில நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினா இருந்தா யாருடைய ஊழியக்காரன் இல்ல, கிறிஸ்துவ எனக்கா? நீ மனுஷனை நம்பி மனுஷனை பிரியப்படுத்தினா யாரு கிடையாது? நீ யாரு கிடையாது? நீ கிறிஸ்துவனே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு அறிமுகமான ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, திடீர்னு ஆவியான ஞாபகப்படுத்துறாரு. இதெல்லாம் நம்ம ஒண்ணும் கிடையாது. நான் செய்திக்கு போகணும் சொல்லிடுறேன். ஊர்ல இருக்கிற எல்லா பாஸ்டர்கிட்டையும் போயிடுறாரு. ஊர்ல இருக்கிற இது என்ன நாள்? இது கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நாள் இல்லையா? எல்லா சபையும் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி ஆளுங்க வச்சிருப்பாங்க. ஊழியர்கள் எங்க இருப்பாங்க? மேக்சிமம் சபையில தான் இருப்பாங்க. இவர் போய் என்ன அர்த்தமா இதப்பா? இந்த பாஸ்டர் தெரியும், அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும். ஏன் கிறிஸ்துவ உனக்கு தெரியாதுடா? யார் கிடையாது? நீ
யாரை பிரியப்படுத்துற? யாரை பிரியப்படுத்துற? யார் இல்ல உங்ககிட்ட? கர்த்தர் சொன்னாதான் வருவாராம். நான் உன்னை போல எளிய தீர்க்கதரிசி மேல எளிய தீர்க்கதரிசியோட நீ மோசமான ஆள் போல் தெரியுது. அவர் பேசுறத நீ உறவு போல் தெரியுது. நான் நினைச்சேன் அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவாராம். கர்த்தர் அனுப்புனா வர. நான் சொல்றேன் கர்த்தர் அனுப்பவே கூடாது. என்ன பண்ண? இந்த பக்கம் என்ன பண்ண? பேசப்படி பக்கம் என்ன பண்ண கூடாது? கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? அனுப்பவே மாட்டாரு. நான் ஜெபம் பண்ணிட்டேன், வரவே கூடாது ஆவி. நான் இந்த பக்கம் இந்த ஆவி வரவே கூடாது. நல்லா புரியுது. ஒரு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு போய் பாருன்னா, ஐயா எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறியா? அப்போ நீ என்ன பண்ற? ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுங்க. வருத்தப்படுறவங்க, சஞ்சலப்படுறவங்க, கஷ்டப்படுறாங்க, போய் நிற்கிறாங்க, பதட்டமா இருக்கிறாங்க, யார் சப்போர்ட் வருவான்னு பார்க்குறாங்க. அப்போ யார் தான் போனாங்க? ஊழியக்காரன் ஒருத்தர் அனுப்புறான். அவன் என்ன பண்ணாங்க? போகணும். அது அவன் செய்ய வேண்டிய வேலை, ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலை கிடையாது. அதை செய்யணும் அப்படின்னாக்கா எனக்கு ஃபோன் பண்ணலையே. கர்த்தர் உடனே ஞானத்தை கொடுத்தார். இன்னொரு மகனை அழைத்து சொன்ன தகவலை கேட்டு உடனே போய் அந்த பிரச்சனையை முடிக்க கர்த்தர் செஞ்சார். அல்லேலூயா. கர்த்தர் செஞ்சிருவார். கர்த்தர் செஞ்சிருவார். நீ பேசலாம், நீ பேசலாம், நீ பேசலாம். யார் பேசுறது? என்ன பேசுச்சு? கழுது. உதவாத கழுதியை கத்து என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் சிம்பிள் எது சொல்லுவாங்க? கழுத கழுத, உதவாத கழுத. என்ன சொல்லுவாங்க? உதவாத கழுத கூட உதவும்படி கத்த செஞ்சிருவாரு, பேச வச்சிருவாரு. அல்லேலூயா. யார பிரியப்படுத்துறாங்க? யார பிரியப்படுத்துறாங்க? இப்ப சபைக்கு வராம யார பிரியப்படுத்துறாங்க? இது என்ன நாள்? இது என்ன நாள்? இது என்ன நாள்? இல்ல இது என்ன நாள்? உயிர் தெழுந்த நாள். உன் ஆண்டவர் உன்னை சந்திக்கபடி உயிரோட எழுந்தினார். உன்னை சந்திக்க அவர் ரெடியாகிறாரு. நீ எங்க போயிட்ட? அதுக்கு ஒரு சாக்கு. யார பிரியப்படுத்துற? அப்ப நீ யாரு கிடையாது? யாரு கிடையாது? நீயே முடிவு பண்ணி. ஆமென். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர், நான் இங்க போற 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனப்படி 1 தெசலோனிக்கேயர் டக்கு டக்குனு வா, இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 வசனம் 4 வசனப்படி, எங்கள் போதகம் வஞ்சகத்தினால் அல்ல. சும்மா அவனை வஞ்சிக்கல. இன்னைக்கு கிறிஸ்துமஸுக்கு ஒவ்வொரு சபையில 2500, 3000, 5000 ஒரு வீடு தரணும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதவங்க? அநேக சபையில, எல்லா சபையும் சொல்றேன், இந்த சபையை தவிர இப்படித்தான் நான் சொல்ல முடியும். எல்லா சபையிலும் விசுவாசிய கையிலே காணிக்கை கவரை கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கு 5000, ஒவ்வொரு வீட்டுக்கு 3000, ஒவ்வொரு வீட்டுக்கு 2500 காணிக்கை போட்டு வந்து எங்க கொடுக்கணும்? யார்கிட்ட கொடுக்கணும்? ஊழியக்காரன் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்தோம் சொல்றாங்க. நேற்று கூட வந்து சொன்னார், ஐயா 2500 கொடுத்தாங்கய்யா, 2500 கொடுத்துட்டு வந்தையா. அல்லேலூயா. நீ என்ன காணிக்கை கொடுத்த பாரு. நீ என்ன காணிக்கை கொடுத்த? ஆண்டவருக்கு ஒரு வருஷம் கர்த்தருக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. நீ என்ன காணிக்கை கொடுத்த ஆண்டவருக்கு? நான் அதுக்காக வரல, உன்னை சிந்தித்துக் கொள். நான் உங்களை குற்றப்படுத்தல. நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்தீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் போதகம் எப்படி கிடையாது? வஞ்சகத்தினால் அல்ல, உன்னால் முடிந்ததை கொடுக்கும்படி கர்த்தருக்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. இதுல கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. இதுல கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. உன்னை வருத்தி, உன்னை பிடிங்கி இங்க ஊழியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னு சொல்ல பார்ப்போம். அல்லேலூயா. நான் என்ன கேட்டேன்? கிறிஸ்துமஸுக்கு என்ன பண்ணோம்?
கிறிஸ்துமஸ் என்ன பண்ணா? நாம சாப்பிட என்ன பண்ணா? பிரியாணி பண்ணோம். அடுத்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு கேக்கு, மிக்சர், அந்த மாதிரி ஸ்வீட், இந்த மாதிரி கேக்கெல்லாம் வாங்க வேண்டிய செலவுக்கு எனக்கு அதுக்கு காணிக்கை வந்தா போதும். நான் சோறாக்கிட்டு எனக்கு காணிக்கை தேவையில்லை. அதை நீங்க கொடுத்துட்டீங்க, எனக்கு சந்தோஷம். கைத்தறி கத்திரமை பண்ணி அதை நீங்க கொடுத்துட்டீங்க. பிரியாணி செய்யக்கூடிய செலவுக்கும் கிறிஸ்துமஸ் அந்த கேக், அந்த மிக்சர், அந்த அந்த மற்றபடி ஸ்வீட் இதை வாங்கக்கூடிய அளவுக்கு காணிக்கை என்ன பண்ணிட்டீங்க? கொடுத்துட்டீங்க. அது எனக்கு போதும். அதை கொண்டு போய் அதுல போய் ஒரு கிலோ அரிசி வாங்கி மீன் வாங்கி சோறாக்கிட்டோம்னா நான் யாரு? நான் ஊழியர் கிடையாது. நேத்து கூட உபவாசம் கொடுத்து 3000 செலவு. எவ்வளவு செலவு? இப்ப கிறிஸ்துமஸுக்கு நியூ இயர் எப்படி சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 15000 வந்துடும். இப்ப என்கிட்ட இருக்கிற அந்த தொகையில நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம சொல்லிட்டு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் சபை மூலமாக அந்த குடும்பத்தை என்ன பண்ணப்படும்? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? வீட்டை இருக்க என்ன தொகை? எவ்வளோ? 5000 ரூபாய் கொடுக்குறேன். இப்போ செஞ்சு அவங்க எப்படி நமக்கு பொசிஷன் வருது பாரு. நான் இதை செலவுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ அதுலேருந்து 1 ரூபாய் கூட தொடாம சரி வந்த காணிக்கை அப்படி வச்சு நீங்க கொடுத்த கவர் இன்னும் என் ஜெபத்துக்கு நான் எங்க பரிசுத்த வேதாந்தத்தை வைக்கணும் அங்க மேலேயே வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? சில பேரை கீச்சு போட்டுருவாங்க. நான் நீ கொடுத்த உன் கையிலிருந்து நான் வாங்கினேன், உன் வீட்டுக்குள்ள வந்து நான் வாங்கினேன் அந்த கவர் அப்படியே வச்சிருக்கிறேன். ஏன் வச்சுக்க தெரியுமா? ஏன் வச்சுக்க தெரியுமா? இந்த ஆண்டை காட்டில் வருகிற ஆண்டை கர்த்தருடைய அபரிமிதமான ஆசீர்வாதம். அதுக்காக தொட்டு கொடுக்க இன்னைக்கு 500 கொடுத்துட்டேன், அடுத்த வருஷம் நீ 1000 கொடுக்கணும். இந்த வருஷம் 1000 கொடுத்த, அடுத்த வருஷம் 2000 கொடுக்கணும். 5000 கொடுத்த, 10000 கொடுக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணி அப்படி கர்த்தரை உயர்த்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசை கிடையாது. என்ன ஆசை கிடையாது எங்களுக்கு? உன்னை பிடுங்கி, உன்னை வஞ்சித்து, உன்னை சுரண்டி பிடிக்க போய் கறி நீங்க ஆக்கி கொடுத்தது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ. எங்கள் பலவீனத்தில் அவர் பலனாய் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 நாளைக்கு முன்னாடி முதல் ராத்திரி படுத்து எழுந்திருக்கிற மணி 2:30 மணி. சும்மா லாங்கலத்து இவ்வளவு பெரிய கல்லத்துக்கு அடிச்சா எப்படி வடிக்குமோ அது மாதிரி சூக்கு நடிச்சது நரம்பு. நீங்க அப்பப்ப கத்தி பேசும்போது வரும், பேசும்போது வரும் சுக்கு சுக்கு நடிக்கும். அப்படி கரெக்ட்ல சாக்கடிக்க இருக்கும். அன்னைக்கு பலமா இருந்துச்சு, ஏன்னா தாங்க முடியல. மண்டை ஃபுல்லா வெறிய சூடாயிடுச்சு. நான் சொன்னேன், இப்ப கூட செத்துறா உனக்காக. யாருக்காக? இப்ப கூட. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காக? யாருக்காக உயிரோடு? யாருக்காக வேண்டாம்? நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். உங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்காமல் இந்த சரீரத்தை விட்டு உயிர் போவார். ஆமென். உங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்காமல் கர்த்தர் என்னை பூமியை விட்டு என்ன பண்ண மாட்டாரு? உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு தெரியும். உன்னை ஆசீர்வாதம் மாற்றுவதே எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன் கையில இருந்து கொடுக்கக்கூடிய வஞ்சகமான ஊழியக்காரன் நான் கிடையாது. ஆமென், ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப எங்கள் போதகம் எப்படிப்பட்ட போதகம்னா, அது எப்படி இது? வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகல. நீங்க கபடமா உங்ககிட்ட பேசல, உன்னை உள்ள வச்சு உங்ககிட்ட பேச, உங்ககிட்ட வந்த சோத்திரம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல. எப்ப பார்த்தாலும், என்னைக்கு பார்த்தா, எங்க பார்த்தாலும் உன்னை கடிந்து கொள்வதே, உன்னை சுச்சிப்பதே, உன்னை உருவாக்குவதே என் சிந்தையில உனக்கு ஆகும். ஒவ்வொருடைய இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. உனக்கு ஒரு மாதிரி, உனக்கு ஒரு மாதிரி, இங்க மாத்தி அங்க மாத்தி அங்க என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அது நாகரிகம் கிடையாது, ஆவிக்குரிய வளர்ச்சி கிடையாது, அது பிசாசின் கிரியை. அதே இப்ப அங்கதான் வரோம்.
அங்கதான் வரேன். நான் முடிக்க மாட்டேன், சீக்கிரமா முடிக்க மாட்டேன். நீ அல்லேலூயா. உனக்கு அது தெளிவுபடுத்துற வரைக்கும் நான் விட மாட்டேன். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை. அது கபடமுள்ளதா என்ன பண்ணல. என்னைக்காவது பேசுகிறோம் அப்படி? என்னைக்காவது ஆவியானவர் பேசுகிறார்? உங்ககிட்ட பேசுகிறாரா? கபடா இருந்திருக்கிறார். கபடம் என்னது? வஞ்சகத்தினாலும் இல்ல. கபடம் என்னது? பொய். கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? கபடனாவே கபட்டினாவே கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? தலைமையில எரிகிற தாதான் விடும். பொய் பேசாதே, ஜனங்களை வெச்சிக்காதே, நய வச்சுக்கமா இச்சிக்காதே, கொடு கொடி என்று பிடிக்காதே, சபையை வச்சுக்காதே. உங்கள்கிட்ட இருந்தா என்ன பண்ணுவா கத்திருக்க? உங்கள்கிட்ட இருந்தா என்ன பண்ணுவா கத்திருக்க? வாரி கொடுக்க மாட்டேன், கொண்டே கொடுக்க மாட்டியா? அங்கதான் ஆட்டு பிடிச்சி ஒரு மணி அரிசி தூக்கி கொண்டு தலையெழுத்தா தூக்கிட்டு வந்தல, கத்த கொடுத்தா கொடுக்கல, கத்திரிக்காக வாரி கொடுக்கறல காணிக்க. அப்ப உங்கள்கிட்ட வஞ்சகமா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. யார் உங்கள்கிட்ட பேசுறாரு? யார் பேசுறாரு? உங்கள்கிட்ட கொடுக்க யார் பேசுறாரு? வீடு தேடி வந்து காணிக்க கொடுக்கறல யார் பேசுறாரு? உங்கள்கிட்ட இலவசமா பெற்றோம், இலவசமா என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஆமென். அதனால வஞ்சகம், அதனால இச்சகம், பெயிண்ட் அடிக்கிற சிஸ்டர், டெக்கரேஷன் பண்ண பிரதர், ஏதாவது பார்த்து செய்யுங்க சிஸ்டர். கைப்பர் யார்கிட்ட கேட்குறீங்க? இவ்வளவு நாள் உனக்கு காணிக்க, இவ்வளவு நாள் உனக்கு தசமா கொடுத்தா என்னடா பண்ண? ஆனா இவன் போய்கிறான், உன் பொண்ணுக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறான், பிள்ளை பேர்ல ஒரு சீட்டு கிடைக்கிறான், இவன் பேர்ல ஒரு சீட்டு போடுகிறான், பொண்டாட்டி பேர்ல ஒரு சீட்டு போடுகிறான், சபையார் கொடுக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் இவன் பண்ணிக்கிறான், இவன் சேர்த்து பண்ணிக்கிறான். ஊழியர் சொல்றான், புரிஞ்சுக்கோ, இப்படிப்பட்ட ஊழியர்லாம் புரிஞ்சுக்கோ. அவருக்கு ஒரு சீட்டு போட்டுவாரு, 12 பேருக்கு ஒரு சீட்டு போடுவாரு, பொண்ணு பேருக்கு ஒரு சீட்டு போடுவாரு, புள்ள பேருக்கு ஒரு சீட்டு போடுவாரு, எல்லாத்தையும் இவர் போட்டுவாரு. இவர் போய் எங்கேயும் மண்ணை வெட்டியோ இரும்பை வெட்டியோ பெயிண்ட் அடிச்சோ சம்பாதிக்கல. யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? தெரிஞ்ச விட தெரியாத விட போதுறான். நேரத்தை கொண்டு அது கூட ஒரு நேரத்தை முடி போட்டான். வீட்டுக்கு கதை உன் வீட்டுக்கு கதையா? வீட்டுக்கு கதை வந்தீங்க ஏன் ஜனத்து வீட்டுக்கு கேளும் போது நான் இருக்கிறேன். அதான ரைட்டு. ஏன் வீட்டுக்கு நீ அடைக்கிற? பாயிலா பாய் அப்படியா தெரிஞ்சுட்டாங்க. அதாவது இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளுக்கு மேய்ப்பன் இருக்கிறான். இவன் என்ன பண்றானா? மேய்ப்பன் வெட்டிக்க வரான். அவன் சபைக்கு அந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகிட்ட போய், சிஸ்டர் ஊழிகள் வெக்கமே இல்லை. லூசு கத்த சொன்னாரு, உன் ஆடுகளின் பாலை கறந்து நீ குடி. ஆடுகளின் பாலை கறந்து நீ குடி. இன்னொரு மத்திக்குள்ள போய் திருட்டு பையன், இன்னொரு மத்திக்குள்ள ஓடுற திருட்டு பையன். அவன் ஆகாரத்தை போட்டு புல்ல போட்டு அவன் அங்கங்க மேய்ச்சி மேய்ச்சி அழகா வச்சிருக்கிறான். அதுக்கு ஆகாரத்தை போட்டு திருப்தி ஆக்கி அதை பொழுமையாக்கி வசனத்தை வந்து ஆகாரத்தை போட்டு புஷியாக்கி வச்சிருக்கான். அது
அது பார்க்கறது அவனுக்கு போய் அவனுக்கு அதிகாரம். நான் வரட்டுமா சிஸ்டர்? டேய் வணக்கம். புத்தி கெட்டவன், புத்தி கெட்டவன். எனக்கு தொண்டை விட வேண்டிய என்ன இல்லைன்னா கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி என்ன பண்ணல, பார்க்கல. யாருக்கு பிரிப்பா வாழ்றாங்களா? நான் சொல்லிட்டேன், என்கிட்ட பேசலாம் பேசு, நீ பேசலாம் என் வீட்டு பக்கம் வர. அல்லேலூயா. வசந்த படிப்பா. எங்கள் போதகம் பஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாய் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டபடியே தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே கைதிற்கத்தை பயன்படுத்த. என்ன பார்க்கிறது? என்ன பார்க்கிறது? உங்கள்கிட்ட என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கிறாரு? நீ யார்? கர்த்தருடைய பார்வையில யார்? சொல்ல முடியுமா? தெரியுமா? ஆண்டவரே, நான் என் உத்தமத்தில் நடக்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னொரு மந்திக்குள்ள ஒழிய போகாத ஒரு வீடு. நான் அடிக்கடி சொல்றேன், என் சபையா இருக்கதான் என்ன பண்ணுவேன் நான்? வீட்டு என்ன சபைக்கு வராத வீட்டுக்குள்ள என்ன பண்ண மாட்டேன்? சொன்ன கேட்கணும். அவர் என்னன்னு பார்த்துட்டு நம்மள என்ன நினைக்கிறாரு? உன்னை குறித்து என்னை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? என்ன படிப்பா? உத்தமன் என்று எண்ணினபடியே உத்தமன்னா பரிதானம் வாங்கக்கூடாது, இன்னொருத்த ஆசீர்வாதத்தை திருடக்கூடாது, இன்னொருத்த சமாதத்தை கெடுக்கக்கூடாது, துணிகரமா இன்னொருத்த வீட்டுக்குள் நுழையக்கூடாது. உத்தமன் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல. பேச வேண்டியதை தெளிவா பேசு, சரியா சொல்லு. முகத்தை திருப்பிட்டு போனா கூட பிரச்சனை கிடையாது. சத்தியத்துக்காக நில்லு, சத்தியம் உன்னை விடுதலையா. எதுக்காக நில்லு? எதுக்காக நில்லு? சத்தியத்துக்காக நில்லு, சத்தியம் உன்னை விடுவிக்கும். படிப்பா. நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிய தேவனுக்கு பிரியம் உண்டாக கைத்தறிக்கத்தை பயன்படுது. ஹல்லேலூயா. யாருக்கு பிரியம் உண்டாகுனா? பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் என்ன வரணும்? பிரியம் உண்டாகணும். இதுக்குதான் கிறிஸ்து வந்தார். யாருக்கு பிரியமா உண்மை செய்யணும்? யாருக்கு பிரியமா? நீ யாருக்கு பிரியமா வேணும்? யாருக்கு பிரியமா வேணும்? யார் இவ்வளவு தூரம் கத்தர் தெரியுமா? உன் காது கேட்காது போல இருக்கு. அது நம்ம நரம்பு கூட வெடிக்கிட்ட பிரச்சனை கிடையாது, நரம்பு கூட வெடிக்கிட்ட பிரச்சனை கிடையாது. யாருக்கு பிரியமா வாழ? யாருக்கு பிரியமா வாழ? பக்கத்தில் பேச சொல்ல கத்திரி பிரியமா வாழ சொல்ல. முக்கியமான வசனத்தை வாழ சொல்ல. கத்திரி பிரியமா, கத்திரி பிரியமா, கத்திரி பிரியமா. மனுஷருக்காக வாழ, யாருக்காக வாழ? கத்திரி பிரியமா வாழ. யாருக்காக வாழ? யாருக்காக வாழ? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா. யாருக்காக வாழ? ஏன் திரும்ப கர்த்தருக்காக வாழணும்? எடுத்து வாசி. மத்தி மத்தி எடுத்துட்டியா? 5ஆம் அதிகாரம் இல்ல, மத்திய 6ஆம் அதிகாரம் 14-15 படி.
சீக்கிரம் டக்கு டைம் ஆயிடுச்சு. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தார். போன வாரம் வெற்றி பெரிய யார மன்னிச்சா இல்லையா? சொன்னியா? ஐ எம் சாரி சொன்னியா? 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 இதுல லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு, அதனால இப்படி அப்படி திரும்ப இப்படியே சொல்லணும். மன்னிச்சியா? மன்னிச்சியா? எல்லாரும் மன்னிச்சியா? கை பிடிச்சி சொன்னியா? சாரின்னு சொன்னியா? நான் உன்னை மன்னிச்சது சொன்னியா? இப்ப கத்த சொல்றாரு, படிக்காத. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தார். உங்கள் பரமபிதா ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறா? உங்களுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. அவங்க தப்ப நீ மன்னிச்சா உன் தப்ப யார் மன்னிக்கிறாரு? சொல்லுங்க, நான் உங்களை மன்னிச்சுட்டு சொல்லு. இப்ப மன்னிப்பு சொல்லிட்டுனா பேசு, எல்லாரும் பேசு. மன்னிச்சுட்டுனா உன்னை யார் மன்னிப்பாரு? யார் மன்னிக்கிறாரு? ஆமென் சொல்லுவோம். அப்புறம் மனுஷனுடைய தப்பிதங்களை தப்ப மனுஷன் செஞ்ச தப்ப, உங்ககிட்ட பழகினவங்க செஞ்ச தப்ப, உங்ககிட்ட உறவாடினவங்க செஞ்ச தப்ப நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்காம போனால் உங்கள் பிதா யார் பிதா? அவரு நல்ல தெளிவா உங்கள் பிதா. அப்ப யார் பிதா? அவரு உன் பிதா, உன் அப்பா, உன் தெய்வம். அந்த பாவத்தை நீ மன்னிக்கலனா உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டாரு. நீ மன்னிச்சாதான் அவர் நான் மன்னிப்பார். அப்படின்னு சொல்லுவாங்க. அவே இதுதான் என்ன நம்ம பண்ணி பார்க்கிறோம். பிசாசு இந்த தொண்டை, இந்த தொண்டை அடங்காது. இது என்ன பண்ண முடியாது. என்னென்ன பண்ணி பார்க்கிறோம். தொண்டையை நிறுத்தி வைக்கிறதுக்காக என்ன முயற்சி பண்றான். கர்த்தர் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன செய்யலாம்? ஒரு முக்கிய பிரதமான சக்தி என்னன்னா, என்ன பண்ண முதல்ல என்ன பண்ணா? பிறருடைய குற்றத்தை தப்பு என்ன பண்ணா? மன்னிக்கணும். எந்த தப்பு மன்னிக்கணும் தெரியுமா? ஏதாவது செஞ்ச உனக்கு எதுனா பேசுறத, உனக்கு விரோதமா பண்ணதை மன்னிச்சிடலாம். அதை மன்னிச்சிடலாம். நான் முதல்ல சொன்ன பாரு, கிறிஸ்துமஸ் கார்டு உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு தப்பு பண்றான் பாரு, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது? அதெல்லாம் மன்னிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, எடுத்து வாசி. மத்திய அதுல 5ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் நம்ம முடிப்போம். அது எங்க எப்ப மன்னிக்கிறேன்னா, நல்லா படிங்க. ஆகையா எங்க பலிபீடத்தின் கிட்ட வந்து உன் காணிக்கை நீ போட வரல, நீ காணிக்க போடுறல, காணிக்க போடுறல, கர்த்தருக்கு போடவே இல்லையா? காணிக்க போறே இல்லையா? அப்படியா? காணிக்க போறே இல்லையா? அல்லேலூயா. காணிக்க போறே இல்லையா? போடே இல்லையா? அப்ப இந்த காணிக்க போட வரல. அப்ப சொல்றாரு, நீ பலிபீடத்திலிருந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு இல்லை உன் சகோதரிக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாக. அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு அல்லது சகோதரியோடு ஒப்புரவாகிடு. இப்ப நீ காணிக்க போறதுக்கு முன்னாடி ஒப்புரவாகிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ காணிக்க போறதுக்கு முன்னாடி நீ சமாதானம் ஆயிட்டனா, மன்னிச்சிட்டனா, அப்பதான் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். புரியுதா? புரியுதா? யார் பேர்ல உனக்கு குறைவு உண்டு என்றால், அவங்க தூரமா இருந்தாலும் கையை நீட்டி என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க. தப்பு என்ன பண்ண? தெரிஞ்சு நீ சத்தியத்தை கேட்கற, நீ மனப்பூர்வமா என்ன பண்ண? அவங்கள
நீ மன்னிப்பு சொல்லிட்டீன்னா பரமபிதா யாரை மன்னிப்பாரு? ஆமென். அவங்க எங்க வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், உனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க, மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, யார் வேணாலும் இருக்கட்டும், எங்க வேணாலும் இப்ப இருக்கட்டும், இப்பவே கண்ண மூடி என்ன பண்ண, கை நீட்டு அவங்க என்ன பண்ணிடு, மன்னிச்சிரு. அல்லேலூயா. இப்ப நீ மன்னிச்சா பரமபிதா யாரை மன்னிப்பாரு? உன்னை மன்னிப்பாரு. இல்ல நீ போடுற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. ஆமென். பலிபீடத்தில் முன்பாக நீ காணிக்கை கொண்டு வந்து அதை போடும் பொழுது யார் ஒரு பேர்ல உனக்கு குறைவு இருந்தால் அந்த காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போய் முதல்ல ஒப்புரை வாங்கிட்டு வந்து தான் என்ன பண்ண, காணிக்கை போடணும். அப்பதான் அதுல பிரியப்படுற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரே முடிக்க எபேசியர் 4:32 எடுத்து படிங்க. ஏன் இதை இந்த ஆவி உனக்குள்ள வரணும்? ஏன் அந்த வசனத்தை நடக்கணும்? எபேசியர் 4:32 படி. ஒருவருக்கொருவர் தயவாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து உன்னை மன்னித்தார். யாரை மன்னிச்சாரு? ஆண்டவர் யாரை மன்னிச்சாரு? நீ அமைதியா இருக்காது, நான் சொல்ல டைம் வச்சு. யாரை மன்னிச்சாரு? கிறிஸ்து யாரை மன்னிச்சாரு? தேவன் யாரை மன்னிச்சாரு? நீ செஞ்ச அக்கிரமம், நான் செஞ்ச அக்கிரமம், நான் செஞ்ச பாவம், நீ செஞ்ச பாவம், அடியாளம் எல்லாத்தையும் யார் மன்னிச்சாரு? அவர் மன்னிச்சாரு. நீ மன்னி, நீ மன்னிச்சு தேவனுடைய பிள்ளையா மாறிடு. கர்த்தருடைய ஆவியில வளரு. உனக்குள்ளே பிரிவினை, உனக்குள்ளே பொறாமை, உனக்குள்ளே சண்டை, உனக்குள்ளே வாக்குவாதம், உனக்குள்ளே கசப்பு, உனக்குள்ளே சண்டை இல்லாமல் வாழு. அல்லேலூயா. சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு. கர்த்தருடைய நாமத்தில் அவங்களை மன்னிச்சு பார்ப்பது சந்தோஷம் உனக்கு மிகுதியா இருக்கும். ஆமென். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரே ஒரு வசனம் தான். ஏன் சொல்ற? பிலிப்பியர் 4, பிலிப்பியர் 3, 7-11 படிச்சு முடிச்சிருப்பாங்க. டைம் ஆச்சு. பிலிப்பியர் 3, 7-11 வரைக்கும் வாசி. இந்த செய்தி இதுல முடிச்சிருக்கோம். பிலிப்பியர் 3:7-11 டக்குனு வாசி. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்த எவைகள் சொல்லு, எனக்கு சொல்லு, எனக்கு இப்ப சபைக்கு வராம நிறைய பேர் ஓடிட்டாங்கல்ல. ஏதோ லாபத்தை தெரிஞ்சு ஓடிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? எதையோ ஒண்ணு தெரிஞ்சு ஓடிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? ஏதாவது வரும், 100 ரூபாய் கிடைக்கும், 500 ரூபாய் கிடைக்கும், 1000 ரூபாய் கிடைக்கும். இல்ல மனுஷனை பிரியப்படுத்தணும், மாமனை பிரியப்படுத்தணும், மச்சானை பிரியப்படுத்தணும், அக்காவை பிரியப்படுத்தணும், சித்தியை பிரியப்படுத்தணும், அண்ணியை பிரியப்படுத்தணும். ஓட்டாங்களே, ஏதோ ஒரு 1000 தேடி ஓட்டாங்களே. ஓட்டாங்களா இல்லையா? ஓட்டாங்களா இல்லையா? இப்ப வசனம் சொல்றது படி, எனக்கு லாபமா இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை சொல்லு சொல்லு. எனக்கு லாபமாய் இருக்கிற எல்லாவற்றையும் அவைகளை கிறிஸ்துவுக்காக சொல்லு. யாருக்காக? உனக்கு எதெல்லாம் லாபமா இருக்குதோ, ஆட்டோ ஓட்டுறதை விட்டு கூட என்ன பண்ணினா பண்ணணும், கடையை சாத்தி கூட என்ன பண்ணினா, வியாபாரத்தை விட்டு கூட என்ன பண்ணினா, வேலைக்கு போட்டு கூட என்ன பண்ணினா, நாத்திகமா தான் நீ கேட்டா பர்மிஷன் கிடைக்கும். ஆமென். நீ கேட்டா பர்மிஷன் கிடைக்கும். நாத்திகமா சர்ச்சுக்கு போன நீ கேட்டா பர்மிஷன் கிடைக்கும். ஏன் சொல்லு? அவர் வெண்கல கதவுகளை என்ன பண்ணுவாரு? உடைப்பார். இருப்பு தாப்பர் என்ன பண்ணுவாரு? முறிப்பார். அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. லாபமா இருக்க எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அப்புறம் அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது எதுக்கு? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை உனக்கு வரணும். நீங்க ஓடிறீங்க. விசுவாசம் வீட்டுக்கு ஓடிடுறாங்க. ஒரு ஊழியர் போயிருந்தார் அவர்ல. அந்த தெருவில் ஒரு வயசு கர்த்தரை நிக்க சொன்னார்.
அங்க பாருன்னாரா. அவன் பார்த்தப்ப ஒவ்வொரு மனுஷனும் மனுஷன் அப்படி கீழே நிற்கிறான்ல, ஒவ்வொருத்தன் கழுத்தையும் ஒரு பிசாசு என்ன பண்ணுதான், ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் கழுத்துல பிசாசு கை போட்டு என்ன பண்ணான், அவனை தத்த நீந்து போய் எங்க நிக்க வைக்கிற, ஒய்சாக்கு வாசல் நிக்க வைக்கிறான். கத்த காட்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம ஓடுறிய, யாரு நெய்து ஓடிட்டு, யார் இது ஓடுறா, ஓடிட்டு பேர் என்னது, ஓடிட்டு பேர் என்னது, நான் சொல்றது புரியுதா, வீட்டை விட்டு ஓடிட்டு பேர் என்னது, உனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, என்ன பேருமா, அப்பதான் கேட்டா சொல்லுவேன், என்ன பேரு, வீட்டை விட்டு ஓடி போயிட்டு என்ன பேரு, என்ன பேரு, சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிதான் உண்மையில என்ன பண்ண உன்ன புரித்தவங்க ஓடிட்டு உடனே போன மாதிரியா வர, ஏதோ பண்ணி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அங்க போய் இங்க போய் யாராவது கொண்டு போய் தானே பிரச்சனை பண்ணி தான் கூட்டு வரணும். அது போல கத்தி கதறி ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி உனக்காக வேண்டுதல் பண்ணி முறையிட்டு கிரீட்டு சண்டை கட்ட போட்டு யுத்தம் பண்ணி தான் உன்னை என்ன பண்ணான், ஏன்னா ஓட்டி நீ தான் அவன் கூப்பிட்டாங்க. அப்புறம் உனக்காக கத்தரணும், கத்தி வேண்டி ஜெபம் பண்ணணும், உனக்காக பிசாசு கட்டணும், உனக்காக பலவான கட்டணும், உனக்காக கட்ட முடியணும். அப்புறம் தான் கத்தவன் அனுப்பு. அப்புறம் தான் விடுவாங்க, சும்மா விட்டுருவானா, ஈத்து போன சும்மா விட்டுறானா, ஒட்டை கூட்டு என்ன பண்றான் அவனுங்க, ஏப்பா ஈத்து போறவன் என்ன பண்றான், ஒட்டை போனே என்ன பண்ணுவான், பிசாசு உன்னை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரலாம், உன்னை ஈத்து போய் என்ன கட்டுறான் அவனுங்க, நீ தாலி கட்டிக்கிறான் அவன்கிட்ட போயிட்டு. புரிஞ்சுக்க முதல்ல விலங்கு, ஞாயிற்றுக்கிழமை மணவாளனை சந்திக்காம மணவாட்டி வராம போனா யார் ஈத்து போயிடுவான், அவன் ஈத்து போனது தாலி கட்டினான். அப்புறம் இங்க சண்டை பண்ணி யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணி பேசி பேசி வழக்காடி கிழக்காடி இங்க கட்டு ஒட்டாதான் அந்த கட்டு என்ன பண்ணா ஓச்சு. அப்புறம் நீ வருங்க போய் லாக் ஆயிடுறாங்க, உனக்கு தாலி கட்டுவான் திட்டு போய். அல்லேலூயா. முடிப்பா வசந்த முடிப்பா. அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் தகுந்த முடியும், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள. யார் ஆதாயப்படுத்தினா, யார் ஆதாயப்படுத்தினா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவரை உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று ஒப்பையுமாக எண்ணுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன்.
கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ஆண்டில் நீங்கள் செய்த சுவிசேஷ ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை வருகிற செவ்வாய்க்கிழமை அதை நிறைவேற்றும்படி இந்த ஆண்டை முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதை செய்து முடிப்போம். கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். நேரத்தை ஒதுக்கி எல்லாவற்றையும் விட்டு இந்த கிறிஸ்துமஸ் கேண்டல் பவனிலே நீங்கள் தடைப்படாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நினைத்தள்ளி உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.